அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோட டைட்டில் தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த vlog நியூ இயர் செலிப்ரேஷன் பற்றி தான். பட் அதுக்கும் முதல் நாள் வந்து என்னோடய வீட்டில் வந்து ஒரு விருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை வந்து நான் கூப்பிட்ருந்தேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக மசாலா போட்டு வச்சுட்டு சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அவங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ என் 2 அண்ணன் ஃபேமிலியை வந்து கூப்பிட்ருக்கேன். அம்மா போகிறதுக்கு முன்னாடி என் 2 அண்ணன் ஃபேமிலியை கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து என் வீட்டில் சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து ஃபிஷ் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு கிங்ஃபிஷ் வந்து வாங்கியிருந்தோம். எனக்கு ஃபிஷ் பிரியாணி அந்த அளவுக்குலாம் வந்து செய்ய தெரியாது. ஸோ நான் எங்கள் அம்மாவே செய்ய சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட் வந்து ஹெல்ப் மட்டும் பண்ணேன். சாப்பாடு 1-1:30 முடிஞ்சிருச்சு. என்னோடய அண்ணன் ஃபேமிலிலாமும் வந்துட்டாங்க. ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபிஷ் பிரியாணி வந்து நிஜமாலே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன்லாமும் நல்லா பெரிய பெரிய துண்டாக சூப்பராக கிங்ஃபிஷ் நல்லா இருந்துச்சு. கொஞ்சமாக ப்ரான் தொக்கு மாதிரியும் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னோடய சின்ன அண்ணனுக்கு ப்ரான்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன அண்ணன் மட்டும் இல்லை, 2 அண்ணனுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ப்ரான் தொக்கு மாதிரி செஞ்சுட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங்காக வெளியில் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னே தெரியல. சரி எங்கேயாவது கார்டனில் போய் உட்காந்து நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிரியாணியை பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் அண்ணன்கிட்ட ஸ்டவ்லாம் இருக்குது. ஸோ பிரியாணி சூட் பண்ணுறதுக்காக எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய் ஸ்டவ்லாமும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது மம்சார் பீச்சுன்னு சொல்லிட்டு. பட் அங்கே சாப்பிடலாம், பட் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் அங்கே சாப்பிடல. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கார்டனில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்பிட்டோம். 2-3 கார்டன் சர்ச் பண்ணி பார்த்து அங்கெல்லாமும் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி தேடி கடைசியாக இந்த யூனிவர்சிட்டி ஷார்ஜா யூனிவர்சிட்டி கார்டனுக்கே வந்துட்டோம். டைம் இப்போவே ஒரு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாருக்குமே நல்லா பசி வந்துருச்சு. ஸோ கடைசியாக இந்த கார்டனும் ஒத்து வரட்டி வீட்டுக்கே போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். நல்ல வேளை இந்த கார்டனில் உட்காந்து சாப்பிட்லான்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டவ் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைன்னா பிரியாணி ஆறி போய் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா சூடு பண்ணி நல்லா அந்த கூலிங்கான கிளைமேட்டுக்கு சுட சுட சூப்பராக சாப்பிட்டோம். நான் கூட மீன் நைட்டுக்கும் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்தா எல்லாருமே தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு மிச்சமே ஆயிடுச்சு. அந்தளவுக்கு மீன் நிறையாவே இருந்துச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கே கிளம்பி போயாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா December 31st ஈவினிங். ஸோ எல்லோரும் நியூ இயர் செலிப்ரேஷன் பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. நான் என்னோடய அண்ணனோட வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கேருந்தே சேர்ந்து எல்லோரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா ராசல் கைமான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்காக நாங்கள் 7 o'clock கிளம்பியாச்சு. போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. அங்கே பாருங்கள், அந்த பிரிட்ஜ் ஏறுது, அது ஃபுல்லாக ரெட் கலரில் லைட் இருக்குது. அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. வண்டி ஸ்பீடாகவே போகல, ஸ்லோவாகவே தான் கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் 7 மணிக்கு கிளம்புனாங்க. அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே 11 o'clock ஆகிடுச்சு. அங்கே கிட்டக்க போக போக நிறைய மக்கள்லாம் நடந்தே போயிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக ஒரு 11 மணி அளவில் ராசல் கைமா ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங் ஏரியாலாம் பார்த்தா அவ்வளோ கார் நின்றுட்டு இருந்துச்சு. இதில் எங்களோட பெரிய மாமா ஃபேமிலியும் வந்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள தேடிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக டென்ட் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த பிளேஸ் நாங்கள் இன்னும் உள்ளேயே போகல, வெளியில் தான் இது. வெளியிலே இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. எல்லோரும் கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். நாங்களும் டென்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பட் இந்த இடத்துல டென்ட்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம். பட் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா டென்ட்லாம் போகணுன்னா வெளியிலே தான் உட்காரணும். பட் நாங்கள் பக்கத்தில் ஃபயர் ஒர்க் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேராவது இருப்பாங்க போல இருக்குது. அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. என்னோடய அண்ணன் வீட்லேருந்து பார்த்திங்கன்னா இட்லியும் அப்புறம் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைச்சி எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து எங்கள் மாமி வீட்லேருந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பாஸ்தாவும் அதுக்கடுத்து சிக்கன் பஃப்ஸும் செஞ்சு எடுத்து வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கே எங்கள் துபாயில் யார் யாரெல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் எங்களுக்கு இருக்காங்களோ எல்லாருமே வந்து ஒன்று கூட்டிட்டோம். ஸோ இப்போ 12 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லோரும் போய் நின்றாச்சு ஃபோனெல்லாம் தூக்கிட்டு. ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்காக இவ்வளோ க்ரௌடை வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இதை வந்து ஃபோனில் கவரே பண்ண முடியல, ஏன்னா 4.5 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு வந்து வெடிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஒரே இடத்துல தான் அது என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும் இல்லாமல் நடுவில் ட்ரோன் ஷோவும் வச்சு செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த ட்ரோன்ஸ்லேயே நம்பர் வந்ததெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட 1050 LED ட்ரோன்ஸ் வச்சு இதை வந்து செஞ்சுருக்காங்க. 2 கிலோமீட்டர் லாங்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து ஃபயர்லாம் வேற வருது. எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியல. ட்ரோன்ஸ் வச்சே ராசல் கைமா 2024 வந்தது வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதில் கீழே ஸ்ட்ரைட் லைனில் வந்து ட்ரோன்ஸில் வந்து ஃபயர்லாம் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். கடைசி 2 மினிட்ஸ் வந்து கேப்பே விடாமல் வெடித்து தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மினிட்ஸ்க்கு வந்து ஃபயர் ஷோ வந்து இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு வந்து என்னோடய சின்ன பாபி வந்து கேக் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்னோடய மாமியும் வந்து அவங்களோட பையனுக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நல்லா சூப்பராக நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லோரும் உட்காந்து கதை பேசிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் உடனேலாம் கிளம்பல பார்த்து முடிச்சுட்டு ஒரு 1:45 அந்த மாதிரி டைம் கிட்ட தான் வந்து கிளம்பணும். அங்கங்கே க்ரீன் கலரில் பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அவங்கவுங்களோட இதெல்லாம் வேஸ்ட்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக. ஸோ அந்தளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. வரப்போ அவ்வளோ கார்ஸ் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கார்ஸே அவ்வளோவா இல்லை. இப்போ மணி வந்து ஒரு 2 மணி இருக்கும். ஆனால் அப்பயுமே ரோடில் பார்த்தா நிறையா கார்ஸ் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், கொஞ்சம் க்ரௌட்லாம் குறைஞ்ச பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இப்பயுமே வந்து ரோட்ஸில் வந்து நிறையா கார் வந்து போயிட்டு தான் இருக்குது. வரப்போ எப்படி ரோட் ஃபுல்லாக கார் நின்றுச்சோ இப்பயும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக ரெட் லைட்டாக இருக்குது. வீட்டுக்கு போய் சேரவே வந்து மணி வந்து 4 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட நியூ இயர் வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.